சென்னையின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சென்னை மேடவாக்கத்தில் அதிகபட்சமாக மழையானது பதிவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், வணக்கம். கூடுதல் விவரம். சென்னையில காலையின் முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில பல்வேறு பகுதிகளிலும் மழை பொழிவு என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போல தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதன் காரணமாகத்தான் சென்னையில மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. மேடவாக்கத்துல கடந்த ஒரு மணி நேரத்தில், அதாவது 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக 13 சென்டிமீட்டர் என்ற அளவுல மிக கனமழை என்பது பெய்திருக்கிறது. அதே போல நெற்குன்றம், வலசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராஜா அண்ணாமலைபுரத்திலும் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதே போல நுங்கம்பாக்கம், சாலிகிராமம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சாலிகிராமத்துல 7 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்துல 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை பொழிவு என்பது பெய்ததன் காரணமாக 13 சென்டிமீட்டர் என்ற அளவுல மிக கனமழை பெய்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் என்ற அளவுல மழை பொழிவு பெய்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன். Hello.